இவர் சீஃப் மினிஸ்டர் விஜய் என்னைக்கு கஜானா காலின்னு சொன்னாரோ அன்னைக்குலேருந்து தமிழ்நாடுல எல்லாருமே இப்போ வந்து ஃபைனான்ஸ் பட்ஜெட் எல்லாரும் வந்து நம்ம ரொம்ப கியூரியஸாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு டாபிக் என்னன்னா பட்ஜெட் சர்ப்ளஸ், அதாவது உபரி அதிகம், என்ன சொல்றது, ப்ராஃபிட்னு கூட வச்சுக்கோங்க. சரியா? இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து சர்ப்ளஸாக இருந்துச்சுன்னா அவங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய பணத்தை கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா, இல்லை அந்த கவர்மெண்ட் வந்து இல்லை அந்த ஸ்டேட் வந்து ரிச்சாக இருக்கா? வாங்க பேசலாம். திஸ் இஸ் ஷியாம், தமிழ்நாடு பை த நம்பர்ஸ். இன்னைக்கு ஆக்சுவலாக நம்ம பேச போகிற ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிடையாது, நமக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக நார்த்தில் இருக்கிற உத்தரப்பிரதேஷ். இப்போ சீஃப் மினிஸ்டர் யோகி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 59,000 கோடி வந்து அவங்களுக்கு ரெவன்யூ வந்து உபரி ஆனால் அதிகமாக இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்க்க வந்து சூப்பர் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் மாதிரி தெரிஞ்சாலும் இப்போ சிஏஜி ரிப்போர்ட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணப்படுறது. என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த சர்ப்ளஸ் எப்படி வந்தது? ஸோ நீங்கள் போய் இந்த நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு விஷயம் தெரியுங்க. ஒன்று வந்து யூபி பட்ஜெட்டில் பண்ண அந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் 15% மேலே ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது ரோட்ஸ், டேம்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ண யூஸ் பண்ணுற பட்ஜெட்டில் எவ்வளோ அண்டர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27% அண்டர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அலோகேட் பண்ணின எல்லா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் இப்போ ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகலை. இதுல என்ன பெருமை இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த சர்ப்ளஸ்ல இப்போ இதே வந்து டைரக்டா இன்னொரு ஸ்டேட்டை நம்ம கம்பேர் பண்ணுவோம். எப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட நார்த் மாதிரியே தான். ஸோ இப்போ மகாராஷ்டிராவை கம்பேர் பண்ணுவோம். மகாராஷ்டிரா ரெவன்யூ டெபிசிட் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. ஆனா பட்ஜெட் பண்ணின எக்ஸ்பெண்டிச்சருக்கு ரொம்ப க்ளோஸாக அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஃபண்டாஸ்டிக் ஃபைனான்ஷியல் டிசிப்ளின் அந்த ஸ்டேட்லலாம். ஸோ இந்த கொஸ்டின், இப்போ இந்த வீடியோ எதுக்கு நான் இதை போட்டிருக்கேன்னா, நம்ம கேட்க வேண்டிய கொஸ்டின் வந்து என்னன்னா, இது சர்ப்ளஸ் பற்றி மட்டும் கிடையாது. கொஸ்டின் என்னன்னா, கவர்மெண்ட் வந்து அலோகேட் பண்ணின பணத்தை மக்களுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை பட்ஜெட்டில் வச்சுக்கிட்டு சர்ப்ளஸ், அதாவது இந்த உபரி அதிகம் வந்து கிரியேட் பண்ணுறாங்களா? இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் நம்பர் வந்து இதுதான் வந்து நம்ம வந்து இந்த தமிழ்நாடு மற்றும் இந்த சவுத் இந்தியா சீஃப் மினிஸ்டர்ஸ்லாம் வந்து இது ரைஸ் பண்ணணும். எப்படின்னா, யூபியில் டோட்டல் ரெவென்யூ, அதாவது அவங்க யூபியில் வர வருவாயில் 55% சென்ட்ரல் கவர்மெண்ட் டிரான்ஸ்ஃபர்லேருந்து வருது. தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட்ஸ், தமிழ்நாடு, கர்நாடகா, இப்போ சதர்ன் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேட்ஸில் என்ன வந்து டேக்ஸ் ரெவென்யூ ஜெனரேட் ஆகுதோ அதை வச்சு தான் அவங்களோட வருவாய் இருக்குது. ஸோ இப்போ ஒரு ஸ்டேட்டோட சக்ஸஸ் வந்து சர்ப்ளஸில் மெஷர் பண்ணப்படுகிறதா? இப்போ சர்ப்ளஸில் பண்ண முடியாது, கரெக்டாக? ஸோ பணத்தை வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு அதுவும் பார்க்கணும், எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதுவும் பார்க்கணும், அது எக்கானமிக்கு வேல்யூ கிரியேட் பண்ணுறதுன்னு அதுவும் நம்ம பார்க்கணும். ஸோ இது எல்லாம் மூணுத்தையும் நம்ம பார்த்தா தான் வந்து ஒரு ஸ்டேட் வந்து என்ன ஃபைனான்ஷியல் ஹெல்த்லன்னு இருக்கு. இப்போ யூபி இவங்க வந்து கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா, இன்ஃபேக்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எதுக்கு இன்னும் அவங்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் அலோகேஷன்? இதை வந்து நம்ம சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து கொஞ்சம் டிபேட் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் அமெண்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வரணும். எதுவுமே அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணலன்னா நம்ம ஸ்டேட்ஸ் கொடுத்தா நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லையா? வாங்க பேசலாம். மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் சந்திப்போம்.